வெல்கம் பேக் டு ஹாலிவுட் தமிழ். ஃபைனலி எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் ஃபேண்டசி அட்வென்ச்சர் ட்ராமா மூவியான மாஸ்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் மூவி இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கோட பிரைமரில் எக்ஸ்க்ளூசிவாக ஆட் பண்ணியிருக்காங்க. படம் உங்களுக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம், கன்னடான்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. படத்தோட தமிழ் வெர்ஷனுமே நமக்கு தியேட்டிக்கல் தமிழ் டப்பிங் தான். அதனால் தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கதையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். கதையில் நம்ம ஹீரோ ஒரு 15 வருஷங்களாக பூமியில் வாழ்ந்துட்டு இருப்பாரு, ஒரு வேலை செஞ்சுட்டு. இப்போ மறுபடியும் மீண்டும் தன்னுடைய எட்டர்னியா அப்படிங்கிற ஒரு உலகத்துக்கு திரும்பி போக வேண்டிய சுச்சுவேஷன். அப்படி அங்கே போய் ஹீமேனா மாறி எப்படி கொடூரமான இருக்கிற அந்த ஸ்கெல்டர் இடமிருந்து மக்களை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றதான் படத்தோட கதையே. அண்ட் ஓவரால் நம்ம சின்ன வயசில் பார்த்த அதே கார்ட்டூன் தான். ஸோ அந்த கார்ட்டூனை அதை பார்க்குறதுக்கும் படமாக பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு படம் தான். உங்களுக்கு அந்த ஹீமேன்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் சுடி டிவியில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் பயங்கரமாக செட் ஆகும். நல்லாவே இருந்துச்சு. ஸோ படமாகவும் பார்க்குறதுக்கும் நல்லா எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா ஜெரட் லெட்டோ. ஸோ அவங்க அந்த ஸ்கெல்டர் ரோலில் நடிச்சிருப்பாரு. ஸோ அவரோட போர்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் படத்தில் ஒரு சில இடங்களில் லைட் ஆர்டர் ஃபன் எலமெண்ட்ஸை வச்சுருக்காங்க. பழைய 80s கார்ட்டூன் ஃபீலை கண்டிப்பாக அது பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஃபன்னாகவே கொண்டு போயிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. பட் இந்த படம் ஃப்ளாப்பான ஒரு படம் தான். தேட்டரில் அந்தளவுக்கு பெருசாலாம் ஓடலை. காரணம் என்னென்னா படத்தோட ரன் டைம் அரௌண்ட் ஒரு 2 hours 30 minutes கிட்ட இருக்கிறதுனால ஸோ இந்த படத்தில் சில இடங்களில் உங்களுக்கு லேக் அடிக்கலாம். அண்ட் சில ஆக்ஷன் சிஜி எலமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சுமாராக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஓகே தான். நீங்கள் இந்த படம் பார்க்கணும் ஐடியா இருக்குன்னா படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கோட பிரைமில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்றது கிடையாது. ஆனால் அந்த ஆக்ஷன் வயலன்ஸ் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். கிட்ஸோட பார்க்குறீங்கன்னா யோசிச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் ரேட்டிங்ஸ்னா 5க்கு 3 கொடுக்கலாம்.